ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிவு வெளியான பின்னர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் வாழ்வே முடிந்துவிடும் என அதிமுக அம்மா அணியின் வேட்பாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். வரும் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஆர்கே நகர் தொகுதியில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. அதிமுக அம்மா அணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன், ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றால் தகவல் தொழில்நுட்ப துறையில் அப்பகுதி மாணவர்கள் சிறந்து விளங்க தகவல் தொழில்நுட்ப கல்லூரி அமைக்கப்படும் என்று கூறினார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நிறைவேற்ற நினைத்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்த தினகரன், வரும் 15ஆம் தேதி தேர்தல் முடிவுக்கு பின்னர் ஓ பன்னீர்செல்வம் அரசியல் வாழ்வு முடிந்துவிடும் என்றார். அண்ணன் தம்பிதுரை என்ன அர்த்தத்தில் அதை சொன்னார் என்று தெரியவில்லை. ஆனால் பன்னீர்செல்வத்தை இங்கு தொகுதியில் நாம் தேடி பார்த்தாலும் அவரும் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்திற்கு புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு எதிர்ப்பாக இருந்தவர்களும் போட்டி அதிமுகவுக்கு சென்றவர்களும் எப்படியாவது அம்மா அவர்களின் இயக்கத்தை அம்மா அவர்களின் காலத்திலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு புதிதாக தோன்றியிருக்கின்ற அருமை நண்பர் முன்னாள் நண்பர் பன்னீர்செல்வம் தலையிலே சுற்றித் திரிகிறார்கள். அவர்கள் 15ஆம் தேதிக்கு மேல் பன்னீர்செல்வம் மீண்டும் பெரியகுளத்திலே சென்று தனது பழைய தொழிலை தொடங்குவார் என்பதுதான் இந்த நேரத்தில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக ஆர்கே நகரில் புதுவண்ணாரப்பேட்டை, மங்கம்மா தோட்டம், சிவகாமி நகர், பிரஸ் கோட்டர்ஸ், ஜீவா நகர் ஆகிய பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அவருடன் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து ஆர்கே நகரில் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், நடிகர் வையாபுரி, நடிகை பபிதா உள்ளிட்டோர் புதுவண்ணாரப்பேட்டை, இந்திரா காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி வேட்பாளர் மதுசூதனனை ஆதரித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்திப்பில் பேசிய அவர், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பணத்துக்கும் பாசத்துக்கும் இடையிலான தர்ம யுத்தம் என்று தெரிவித்தார். டிடிவி தினகரனுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் தேர்தல் ஜுரம் வந்துவிட்டதாகவும் பன்னீர்செல்வம் விமர்சித்தார். நடைபெறுகின்ற ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய அறப்போராட்டம், தர்ம யுத்தம், பணத்திற்கும் பாசத்திற்கும் நடைபெறுகின்ற போராட்டம். அவர்கள் பணத்தை வைத்துக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாசத்தை ஏந்தி கொண்டு மக்களிடம் காட்டிக் கொண்டிருக்கின்ற தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே ஆர்கே நகர் தொகுதியில் திமுக வேட்பாளர் மருது கணேஷை ஆதரித்து திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் வணிகர்களுடனான கலந்துரையாடலில் பேசிய ஸ்டாலின், ஜெயலலிதாவை எதிர்க்கட்சியாக பல்வேறு வகைகளை விமர்சித்த தாம் ஒருபோதும் தனிப்பட்ட காரணங்களுக்காக விமர்சித்ததில்லை என கூறினார். ஆனால் மக்களை பற்றி கவலைப்படாமல் அதிமுகவின் இரு அணியினரும் கட்சியையும் சின்னத்தையும் கைப்பற்றுவதற்காக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதாக தெரிவித்தார். அம்மையாருடைய மரணத்தை பத்தி விசாரிக்கணும் சொன்னாரா? சொல்லல. பதவி பறிச்ச உடனே சமாதியில போய் உட்கார்ந்து அங்க போய் தியானம் பண்ணார். 40 நிமிஷத்துல அவருக்கு யோசனை வந்துருச்சு. ஆக இந்த நிலையில தான் இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்களே தவிர மக்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. இதே சசிகலாவை போய் சந்திச்சு, சின்னம்மா நீங்க தான் எங்களுக்கு தெய்வம் உங்க சொன்னவர் தான். அந்த மாதிரி காலிலேயே போய் விழுந்து நீங்க தான் இந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு போய் கேட்டவங்க தான். ஆனா அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு அப்படியே மாறி அந்த அம்மையார் மீது பழி. அது உண்மையா இருக்கிறது, அது வேற. ஆக அந்த பழியை நான் எங்களை போன்றவர்கள் சொல்லணும். ஆனா கூடவே இருந்து இன்னைக்கு 2ஆ பிரிஞ்சு இருக்கலாம் அந்த கட்சி. ஆனா அன்றைக்கு ஒன்றாக இருந்தப்போ நாட்டை பத்தி கவலைப்படல, மக்களை பத்தி கவலைப்படல, ஜெயலலிதாவுடைய மரணத்தை பத்தி கவலைப்படல, அவங்க சிகிச்சை பத்தி கவலைப்படல. பின்னர் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு, சிங்காரவேலன் நகர், பவர்குப்பம், மீனவர்கள் குடியிருப்பு, சூரிய நாராயணன் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு தெரிவித்தனர்.
ஆர்கே நகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் திரைப்பட இசையமைப்பாளரும் இயக்குநருமான கங்கை அமரன் காசிமேடு, காசிமா நகர், சிங்காரவேலன் நகர், பவர்குப்பம், மீனவர்கள் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பொதுமக்களிடம் சினிமா பாடல்கள் பாடி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. கருப்பு பணம் வச்சுக்காத இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. சென்னை காசிமேடு மீன்பிடி கடல் பகுதியில் படகில் சென்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் வேட்பாளர் கங்கை அமரனும் மீனவர்களிடையே வாக்கு சேகரித்தனர். மீனவர்களுக்கும் பாஜகவிற்கும் இடையே உள்ள சிறந்த நட்புறவை வெளிப்படுத்தும் வகையிலேயே படகில் பயணம் செய்து பிரச்சாரம் செய்ததாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார்.